கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு நீங்க வாங்க துண்டு போடுறீங்களா துண்டு போடுங்க துண்டு எடுக்கலையா துண்டு போட்டு விடுங்க இல்லை நாடகம் துண்டா போடுங்க இந்த பங்காளி சந்தனமாலையா இருந்துச்சியா வாடா திங்க வாடா என் தங்கா கணேசன் பேரு கணேசன் தானப்பா கணேசு வேலை யாரும் ஹோட்டல்ல வந்து இருக்க முடியாதா அல்ல போய் வாங்கிட்டு வந்தியா எவ்வளோ பாருங்க 350 ரூபா வரும்ல நீ அடிக்க சரக்கு 500 ரூபா எனக்கு 350 ரூபா எனக்கு சந்தன மாலையை போட்டு என்ன காத்துக்கலாம் என் உடம்பிறந்த சகோதரன் கணேசன்னா அந்த நாடகம் நல்லா இருக்குமுன்னே என் தம்பி எங்க நாடகத்துக்கு போனாலும் வந்துடுவார் யாரா விவரமா எடுத்துரைத்தார் பழைய துண்டா போட்டுட்டேன் எப்பப்பா பழைய துண்டை சிக்கல இல்லையாடா கலைஞர் சத்தியெல்லாம் கலந்து போடுங்கப்பா வேலைக்கு தொடச்சுக்கிறேன் ஒரே நிமிஷம் பேசுங்க பேரன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எமது அஞ்சூர் நாடு கிராம உடன் பிறந்தார்களே, அஞ்சூர் நாடு அம்பலாரும் அகமதியரும் ஒன்று. காரணம் என்னவென்றால் இந்த அஞ்சூர் நாடு மணல் மேடு வந்து இந்த அகமதியரை வந்து வாழ வைத்தது. அதே சமயத்தில் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி எனக்கு அந்த அஞ்சூர் நாடு கிராமம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஞ்சூர் நாடுடைய இணக்கம். இந்த பள்ளிக்கூடத்துல இருக்க இந்த வயலை அத்து விட்டேனே, அதைத்தானே செய்யணும். அதை அப்பதான் ஆரம்பிச்சு இருங்கண்ணே. கொஞ்சம் பள்ளிக்கூடத்துல வெளியில வாங்கண்ணே. இன்ஜின் வயலை அக்க கூடாது, தயவு செய்து. வயல்ல விளையாடாதீங்க, கரண்ட் இல்ல, கொஞ்சம் வெளியில வேணா தள்ளிட்டு போயிருங்க. ஒரு கொடுமையாக லாடனந்த பண்புரண்டா பிரியாணி வழங்கும் ரகுமான் உணவன் சார்பாக 158 ஹோட்டல் வச்சுட்டு 100 ரூபாய் விழா கமிட்டி முன்னாடி வந்துங்க. அப்பு இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி எங்களது மனைவியை சேர்ந்த சந்துரு அவர்களுக்கு முன்னாடி வந்து கௌரவப்படுத்துறார். அவனே சந்துரு. லைன் வந்துருச்சா? சரி லைன் வந்துச்சா? எந்த லைன் சொல்ல? லவர் லைனா? லைன் வந்துருச்சுட்டியாடா. சந்திரவல் ஒரு கை தட்டலாம், பெண்கள் எல்லாம் கை தட்டலாம், முளைப்பாரி தொக்கலாம், கொலவை போடலாம். மிருத வந்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி இந்த முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்து தமிழகம் பூரா பேரும் புகழும் பெற்று வருகிறான். அவன் பேரிலேயே அவன் என்ன வம்சம் தெரியும். தம்பி தோப்பூர் மரு அன்பு தம்பி பலவாத்திய கலைஞர் என் அன்பு தம்பி மணிவேல். மணிக்கு ஒரு அடி அடிப்பேன், நினைச்சு பகல்ல போய் கருவல்ல அடிப்பேன். ஏய் மூட்டம் போடுற விளாக்குறான்டா, வேணுக்குள்ளதானே அடிக்கிறான். தாளம் வச்சு கொண்டிருக்கும் அன்பு தம்பி சதீஷ் மாப்பிள்ளை அவர்களுக்கு இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற
என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன், குறிவேந்த பாண்டி மற்றும் செல்லப்பா சிவகங்கை செல்லப்பா சார்பாக அந்த 3 பேர் உதவியாளர் அன்பு தம்பி பெயிண்டர் பிரகாஷ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த பொன்னாடையை எங்கே பார்க்கலாம்? நெடில் அல்ல, குரில். ஆமா, பெரிய தாலி அனிருத்து. ஆமாண்ணே. எவேட்ட கொடுப்பேன், பேசாமறா. ரெடி சார், வாங்க சார். ரெடி சார், ரெடி சார், ரெடி சார். டேய், துண்டை நல்லா கட்டி குளிக்கணும். இது கட்டி குளிச்சா தெரியும். தாப்பா போட்டு குளி. அவளுக்கு கையில் கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒண்ணா சும்மா கொடுங்க. அந்த துண்டு காத்தே வர்றாங்க. அண்ணன் தானே மெயின். தம்பி நீ தான் மெயினை பிடுங்க போற. காணேசா போய் ஓசை பிடிச்சிக்கிட்டு படு. காணேசு திரைப்பட புகழ் கள்ளிச்சேரி அண்ணன் மதிப்பிற்குரிய MKR பப்புன் அண்ணன் அவர்களுக்கு KP மணல்மேடு கிராமத்தின் சார்பாக இளைஞர்களின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, நம்மளை ஊர காக்கக்கூடிய கருப்பன் முனியனை போல நம்மளை தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக. வாங்க ஐயா. பூவந்தி காவல்துறை என் அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. ஐயா, இவன் மேல ஒரு கேஸ் ஓடுங்கய்யா. தம்பி ஏவி விட்டுருவேன். பாலியல் வன்கொடுமையில் உள்ள வருவேன். சரிண்ணே, பேசாம இருக்கேன். அஞ்சூர் நாட்டு தலைவர் மலைமு சவுந்தரவேல் பாண்டியனுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அந்த நிக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் உட்காரலாம் ப்ரோ ப்ளீஸ். நீங்க நிக்கிறது எனக்கு சூடு பிடிக்குது. பூவந்தி மின் உதவி ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அழைக்கின்றோம். ஆமா, இபி மெயின் இல்லாட்டே வேணா ஜென்ரேட்டர் அத்துட்டு இருப்பானா. கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிராம நிர்வாக அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. நீங்கெல்லாம் இல்லைன்னா ஊரே இல்லை. வாங்கய்யா, வாங்கய்யா. இப்போ மண்ணு ஓட்டலாமையா? இழுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா, இப்போ எதுவும் ஓட்ட முடியாதுல்ல. அஞ்சூர் நாட்டு தலைவருக்கு வெங்கடேஷ் அவர்கள் சார்பாக மணமேடு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஐயா கிராம நிர்வாகி அதிகாரி காணா பெத்தானிந்தல் மணல்மேடு கிராம அம்பலகாரர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க எல்லாரும் சடக்குன்னு வாங்க. பாப்பு சித்தப்பு சித்தப்பா ஓடியா சித்தப்பு. அந்த காலத்துல நீ விரட்டாத பொம்பளையா? ஆமா, பொங்கல் போட்டி உடனே பொம்பளைய கக்கன்னு சிரிப்பே. சித்தப்பு என் சித்தப்பு என் பெரியப்பு, நம்ம உழைச்சா உழைப்பு சரிதான் சொல்லுப்பு. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பாய் நான் தேவ மையன் இளையவன். நன்றி. எனக்கு கிராமத்தார்கள் எனக்கு பொன்னாடை பற்றி இளைஞர்கள் மற்றவர்களுக்கும் நன்றி. என்ன சித்தப்பா நைட்டு பூரா என்ன பண்ண? நாக்கு கரெக்டா வச்சுக்க. ஏடா என் சித்தப்பனுக்கு தொண்டை அப்படி பேசுவாரப்பா. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வணக்கம் சித்தப்பு. அஞ்சூர் நாட்டு தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அஞ்சூர் நாடுனா வீரத்துக்கு பேர் போனது. அந்த அஞ்சூர் நாட்டு தலைவர் எங்கள் அப்பனை நான் தலை வணங்குறேன். அப்பா எங்களுக்கு மரியாதை செலுத்திய மணல்மேடு கிராமத்தர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மற்றும் பொறுப்பேற்று பாசகிரிய தம்பி அஞ்சூர் நாட்டு தலைவர் கருமலை மு சவுந்தரவேல் பாண்டியன் அவர்களின் சார்பாக நான் இந்த பொன்னாடியை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேற யாருக்கு விட்டு போச்சா? காவல்துறை வரல, ஒரு எட்டு ஸ்டேஷனுக்கு கூட போயிட்டு வாங்க, அப்புறம் போட்டுக்கிறோம், வரையில போட்டுக்கிறோம். நீங்கள் போங்கண்ணே, எங்களுக்கு தெரியாதா? சாமியை கூப்பிடுவோம், சாமானை கூப்பிடுங்க.
அவர் எனக்கு என்னமோ பெரிய டேரக்டர் மாதிரி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. ஆனா உண்மையிலேயே பெரியப்பா மாடு சுத்து மாடு. ஒரு காலத்துல சீமக்கரவுல சன்ன டொங்காசா சித்தப்பா என்னப்பா அவர் பேர் என்னடா? கிராம அம்பலம் திருவிழா கிராம அம்பலம் உக்ரானிமே அம்பலம் ராஜா உக்கிரவாண்டி தேவர் பட்ட மகனே வெதற கதற பிடிச்சிட்டு அதுக்கு தான் எங்க அப்பைங்க வேணும். பெற்ற பிள்ளை கோமாளி வேஷம் போடுகிறானே என்று சொல்லி 501 நன்கொடை வழங்கினார் என் தந்தை. பெற்றது ஒரு தந்தையா இருக்கலாம், என்னை வளர்த்தது பல தந்தைகள். கைதட்டலாம் தம்பிகளே, கைதட்டாட்டா தள்ளி நிற்கலாம். ரெடி சார், ரெடி சார். இவன் எப்படி நாடகத்தை கெடுத்துருவேன். இப்போத்தான் இடத்த அளக்கிறேன், எங்கன்னு நின்று கெடுப்பம் உண்டு. பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய முதல் முறையாக இந்த புண்ணிய பூமிக்கு இந்த கள்ளர் மகன் கோட்டைக்கு வந்திருக்கிறேன். எம்கேஆர் கே பித்தனந்தல் கேபி மணல்மேடு தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளை எல்லாம் கண்ணில் பார்க்கிறேன். எம்கேஆர் இங்கே அமர்ந்திருக்கின்ற வீர தமிழச்சிகள் வேலனாச்சியா எங்க ஆத்தாக்க போறாமே. ஆமா, டெய்லி அறுவாடத்து 10 பேரை வெட்டி தானே படுப்ப. வீரமங்கைகள் என்னப்பா அன்பளிப்பு கொடுக்குறவங்க விழா கமிட்டிகிட்ட கொடுங்க. யாரும் மேடையில் ஏற வேணாம், தயவு செய்து கீழே நிற்கிறாங்க, விழா கமிட்டிகிட்ட கொடுத்துருங்க. மேடையில் யார் ஏற வேணாம். இதே சிங்கக்குட்டி என் தம்பி. சாரி சாரியா. சிறந்த முறையில் ஒலி அமைத்து கொடுத்த மோகன் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தியுள்ளோம். சிறந்த முறையில் ஒலி அமைத்து கொடுத்த மோகன் ரேடியோஸ் திருப்புவனம் கைதட்டு கொடுக்கலாம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்க வர கூட எதிர்பாராத முறையில் எங்களுக்கு நாடக மேடை அமைத்து கொடுத்த மாப்பிள்ளை சரத்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மேடை அமைத்த தம்பி பாசத்துக்குரிய அமைப்பு தொப்புலான் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. தம்பி சரத் சூப்பர் தம்பி. இந்த இள வயசிலேயே ஒரு கலைநயத்தோடு மேடை அமைத்திருக்கிறான் என்னுடைய தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாத்துக்கும் அமைப்பியா? ஆரம்பத்தில் சென்றிங் வேலை தானே. மோகன் ரேடியோஸுடன் இணைந்து பணிபுரியும் ஆனைக்குளம் கணேசா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கண்டுபிடிச்சிருக்கேன், மேடை ஆடும் போதே கண்டுபிடிச்சிருக்கேன் சென்றிங் வேலைன்னு. ஆமா, கீழே முட்டு பார்ப்பாங்கல்ல. அப்புறம் வாங்க, அப்போ வாங்க, என் மாப்பிள்ளை வரார். உண்மையிலே இங்கே ஆண்களை விட பெண்கள் தான் நல்லா சிரிக்கிறீங்க. நன்றி, வணக்கம். நிற்கும் போதெல்லாம் சிரிக்க கூடாது தான், நான் எடுத்துக்கிட்டு எரிஞ்சு விடுவேன் வதக்கண்டு. நான் பாட்டுக்கு தான் நிற்கிறேன், எதுக்கிட்டா சிரிக்கிறீங்க? சரி சரி, ரைட் ரைட் தம்பி. உள்ள ஒரு 2 பேரை வாட்ச்மேனை போடுப்பாய். உள்ள யாரும் போகக்கூடாது. ஆளு கிடைக்கலையா? எதுக்குப்பா சித்தப்பு? பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி அத்தனை உறவுகளுக்கும், பெரும்பாலும் நான் நாடக மேடைகளை பொன்னாடி பெற்றுக்கொள்வது எனக்காக அல்ல, வெளியூரிலிருந்து வந்த உறவுகளுக்காக நான் ஒருவன் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வேன். என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக அந்த பொன்னாடையை நான் வாங்கி கொண்டேன். கைதட்டி அவங்களும் வரவேற்கிறார்கள். உண்மையிலேயே தாய்மார்கள் பாதத்தை எம்கேஆர் வழங்குறேன். சூப்பர் ஆத்தா, எங்கள் ஆத்தா நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களை வச்சுத்தான் சிலிண்டரை ஏற்றிட்டாங்க. இதுக்கு ஒரு காமெடியா? எக்கோவை ஹலோ 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 ஹலோ. உண்மையிலே மைசெட் ஆப்ரேட்டர் நான் நிறைய நாடகத்தில் சந்திச்சிருக்கேன். என் அன்பு தம்பி திறமையான ஆப்ரேட்டர். வாழ்த்துக்கள் தம்பி. என்னை முறைச்சிக்கிட்டே இருக்காங்கடா. சாமி அழைக்க போறேன். இந்த கல்லர் பறைகளே பிறந்து இந்த மூவேந்திர குலத்திலேயே வாழ்ந்த இந்த சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கா? தாய்மார்கள் ஆடலாம். ஒரு ஊர்ல 3 பேர் ஆடினே என்ன சாமின்ட்டு பிள்ளையார் சொல்லி படுத்துக்கிட்டேன். பிள்ளையாரும் ஆடுவா. ஏன்னா காலம் கலிகாலம், பிள்ளையார் மட்டும் ஆட மாட்டார், அவருடைய மூஞ்சூர் கூட ஆடும். சாமி அழைக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. சொன்ன சொல்லு மாறாதி. இந்த கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் உருவான சாமி சொல்வாக்கு தப்பாது. என்ன நினைக்கிறாரு எங்க ஐயனாரும் முனியனும்
அருவாம் புடிய ரூபா அருவே நீ ஆர்ப்பரிக்கும் கீநாட்டு வீச்சருபா நாடு மலையாள நாடு எங்க மலையாள நாட்டுல எங்க கருப்பனை கொண்டனைக்க முடியலப்பா கொஞ்ச நேரம் நீ இருக்கிறது உண்மையானா இந்த கேபி மணல் மேட்டில இந்த நாட்டு மக்க உன் வீரத்தை அறியணும் குண்டு கிளியே எங்க கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே உனக்கு காளியத்தா மாரியத்தா மந்தையம்மானும் பேரு வச்சாரு எங்க கிழவே நீ பிள்ளைகளை பாலூட்டி வளர்த்தாளா எங்க ஆத்தா ரோசாக்கார தெய்வமுடா இந்த கூட்டத்தில எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி வர போற அருபு கொஞ்ச நேரம் அரும்பு வர முடியாரா சொன்ன சொல்லும் மாறாதே சொல்வாக்கு தப்பாதும்பா அஞ்சூர் நாட்டு சாமி சொல்வாக்கு தப்பாதும்பா அஞ்சூர் நாட்டு தெய்வம் இந்த மணல் மேட்டில இந்த கல்லர் வம்சத்துல உருவாக்குன சாமி எங்க ரோஜாக்கார ஐயனாரு எங்க முனியாண்டி மதுரை மேல மடக்காரே என் பாண்டி முனி அருபா புடிய ரூபா ஆர்ப்பரிக்க வீச்ச ரூபா அருவா புடியருவாள் பருக்கு விச்சருவா தங்கச்சி வந்துட்டாரா கருப்பனோட தங்கச்சி இவ தங்க கலசமுடா அண்ணனை காணாமுன்னு உன் தங்கச்சி ஒத்த இளவளையாராடா கருப்பு வாடாரே அழகு மலை காடு அருவி மலை சோங்கப்பா அழகு மலை ஏன் வனக்காடு அருவி மலை சோங்கடா எங்க மலையாளத்து சாமி எங்க பெரிய கருப்பு சாமிய காணாமுடா எங்க ஐயனாரு எந்த குதிரையில வர போறாரு மேலமட கம்மாயா ஏ பாண்டி முடி மேலமட கம்மாயா ஏ எந்த மடம்பா எங்க பாண்டிக்கு உகந்த மட மேலமட சொந்தமுள்ள பாண்டி முனிக்கு மேலமட சொந்தமுள்ளப்பா நீ கடமாறி உக்காந்த கருப்பாயுருணி காவக்காரே எங்க பாண்டி முனி குடிச்ச சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த மணல் மேட்டுல சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டி பாண்டி முனி வந்தாருன்னா அவர் இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாரு எங்க பாண்டி முனி என்னைக்குதான் வண்டி ஓட்டாடுன்னு எந்த பாடே ஆயிரம் பாட்டில் சாராயா எங்க பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதும் பா மூவாயிரம் பாட்டில் சாராயா பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா எந்திராடே எந்திரிப்பா மக்க உன்னைய பார்த்து பயப்பட எங்க அஞ்சூர் நாட்டு தெய்வம் பயப்படுமாடா விளையாடுவாப்பா கருப்பு 3000 பாட்டில் சாராயோடா குடிநாக்கு பத்தாதையா
மதுரை வைகையில எங்க தேனூர் மண்டபத்துல எங்க கல்லர் மயங்க குதிரை தூக்கி வரும் நாளையில சித்திர மாசத்திர தேரோடு வைகையில பாண்டி நம்ம இப்படித்தான் நம்ம ராமம் போடணும் இப்படித்தான் வெட்டி தூக்கணும் விளையாடுற ஜாமியா பார்த்து இருக்கிறேன் ஒத்த காலி சப்பானி வலது காலம் நொண்டி போய பாடியா வளரு காடு பய ஒத்த காலி சப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலம் நொண்டி அப்பா எங்க நொண்டி சோனையாவையும் என் நொண்டி கருப்பனையும் காணாமுடா கலிஜரி கம்மாயா கலிஜரி கம்மாயா எங்க கிழவனுக்கு உடமறந்த பஞ்சு மெத்த கள்ளிச்சேரி கம்மாயா உடம்பரந்த பஞ்சு மெத்த உடம்பரந்தா பஞ்சு மெத்த மானாமதுரை போய் வாரு தூக்கி வளர்த்த தங்கச்சி காளியாத்தாவுக்கு என்ன நானும் வாங்கி வரேன் வறண்ட பூமியா அங்கே உடமரத்துல தண்ணி வத்தி போச்சாடா எங்க கிழமை உடமரத்துல அசந்து படுத்துட்டியா என் கலிஜரி காளி முனியா வாடாடே மானாமதுரை போய் வாரு தங்கச்சி காளியாத்தாவுக்கு அண்ணே முனிய என்ன நானு வாங்கி வர மானாமதுரை போய் வானே தலைக்கு மல்லிகைப்பூ எங்க ஆத்தாவுக்கு கூரை போட்டு சேலடா பொழுது இருட்டுதடா 6 மணி அடிக்குதுடா டலை பொழுது இருட்டுதாப்பா மணி 6 மணி அடிக்குதுடா கலிச்சரி உடம்பரா அலறுதுடா அண்ணனை காணாமுடா ஊட்டி வளர்த்த அண்ணே முனியன காணாமுடா தங்கச்சி உடம்பரத்துல அலறாடா காளியத்தாய் அண்ணே அண்ணே கலிச்சரி கோடாங்கி ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க கள்ளிச்சேரி கோடாங்கி ஆத்துக்குள்ளே உடம்பரண்டா என ஆத்துக்குள்ளே என்னை மாட்டவே மறைச்சிட்டான் அவதி வந்து அண்ணே முனி இருக்க பாண்டி சவுக்கையில விளையாடணும் ஒரு தரண்டிருச்சு எவ்வளவு உருதரண்டிருச்சு எவுள்ளே ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு ஹாய். ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு எமாமா நாடு ரெண்டு செய்ய மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன இளம போய் நடக்கத்தை பார்க்கத்தானே எழில மாமா தந்தன தானே எழலே, தானே எழில தந்தன 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 தந்தானா கருப்பு அரும்பு உரையாம கடைசி வரைக்கும் கூட வரணும் கலிஜரி காளிமுனி ஐயா எரிஞ்ச விபூதி இந்த கஷ்டப்படுற ஏழை மக்களை காப்பாத்தணும் நாடு ஊராம் பேர் வாங்க வச்ச உன்னைய கையெடுத்து கும்பிடுற மக்களுக்கு அரும்பு உரைய கூடாது காளிமுனி ஐயா கூட வாடா அஞ்சூர் நாட்டு தலைவர் எங்க அப்பா
சவுந்தரவேல் பாண்டியன் சார்பாக இந்த தெய்வம் அழைத்ததற்காக 201 தட்சணையாக கொடுத்திருக்கிறார் எங்க அப்பா அஞ்சூர் நாட்டு தலைவர் எங்க அப்பா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றிங்கப்பா. பொம்பளையாளெல்லாம் ஆடுனாங்க. உண்மையிலே தெய்வம் இங்கே துடியாக இருக்கிறது. சாமியை நம்ம ஜாமி மாதிரி நினச்சி கும்பிட்டோம்னா ஜாமி வரும். இப்போத்தையும் ஜாமிக்கு போகும்போது 6 பேர் பைக்கில் போகிறேன், 6 பேரும் கிஸ் அடிக்கிறானே. கருப்பு சாமிக்கு கிஸ் அடித்தா பின்னாடியே கருப்பு சாமி 108 அனுப்பிடுவார். எப்படியும் கீழே விழுந்துருவாங்க. என்னப்பா மணல்மேடு வீரமா மகன் சந்திரன் 300 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. 500 வரலையப்பா. கொஞ்சம் தெய்வத்தை முத்து போட்டு பார்க்கணுமாடா. பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலான என் அன்பு உறவுகளே, முருகன் அண்ணனுக்கு நன்றி. 32 கிராம நிலத்தை ஏழைகளுக்காக எழுதி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாதி தலைவரோ சமுதாய தலைவரோ அல்ல. 18 சித்தரிலே ஒரு சித்தராக பசுமனிலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் எங்க ஐயா சித்தர் தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளை வணங்கி, வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளை வணங்கி, தாய்மார்களை வணங்கி, தகப்பேமார்களை வணங்கி, மொத்தத்திலே தமிழன் என்று சொன்னால் தலை நிமிர்ந்து நிலடாண்டேன். தமிழனுக்கு பொற்பாதம் தொட்டு வணக்கமும் நன்றியும் எம்கேஆர். வணக்கம் சொன்னால் திருப்பி கைதட்டணும். அதே தமிழுடைய பம்பு. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறாமல் நக்கீர் தெரியுது. நீயும் பெரியாலும் நாம் பெரியாலும் நமக்கு நாமே சண்டை போடுறோம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், கள்ளர் மரபர் அகமுடையார் நீங்கள் முக்குளமும் ஒன்று சேர்ந்தால் எக்குலத்து மக்களையும் வாழ வைக்கலாம். ஒற்றுமை இல்லையே, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையாக இருக்கணும். தெய்வீக திருமணம் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அதைத்தான் சொன்னார். பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவத்துக்கு அழுத்திடும் பொழுது முதலில் வீர வாழெடுத்து சென்றது இந்த முக்குளத்துளை இனம் என்பது தமிழகத்துக்கு தெரியும். இந்த ஐயா பேரை சொல்கிறேன், ஊழ ஓடுறேன் தம்பி. ஒரே ஒரு விஷயம், நான் ஐயாவை எப்பயுமே ஜாமியாத்தையும் கும்பிட்றேன். அதனால தான் ஐயா தினசரி எனக்கு அருள் கொடுத்துக்கிட்டுருக்கார். எத்தனை பேர் ஐயாவுடைய மகிமையை கண்டீங்களே எனக்கு தெரியாது. நான் விளம்பரத்துக்காக சொல்லலையே, உண்மைதான். காரணம் எங்கள் ஊர் அப்படி பிள்ளத்தி விழாக்குளம். என்னை வளர்த்ததே முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தான். எங்கள் அண்ணன் காரைக்குடியில் எங்கள் குடும்ப வறுமையில் இருக்கும்போது எங்கள் அப்பா காரைக்குடியில் விட்டு சென்றார். என்னை காரைக்குடியிலே மூர்த்தி தேவரும் முரட்டு காலையும் தான் வளர்த்தாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் என்னிடம் இல்லை, 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ எங்கே இருக்கும்? ஒரே ஒரு விஷயம், கண்டு எங்கே வேணால் போடலாம், கண்டு வளர்க்குற இடத்துல தான் விளையாடும். அது நான் தான். இப்போ ஜாமியை அழைக்கும் போது சில பேர் இந்த கண்ட்ரைட் மாதிரி நிறுத்தலாம் சொல்லக்கூடாது. இது டவுன் பஸ் கிடையாது, கீராடை போட்டு பிரேக்கை போட்டு நிப்பாட்ட. இது வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ், போயிட்டே இருக்கான். தெய்வத்தை நிப்பாட்ட சொல்லக்கூடாது. ஆனால் தெய்வம் மக்கள் சொல்கிறத கேட்கணும். இப்படி கருப்பை இறங்கி இப்படி ஆடினோம்னா ஆக்ரோஷமாக ஆடணும். கருப்பை வாய் திறந்து அள்ளி எறியணும். என்னடா வேணும்? மழை வேயலப்பா போட 11 நாளாக பெய்யும்டா வெண்ணமேனே. அவன் தான் கருப்பேன். இப்போ சில பேர் திமுரு கூதிக்க ஆடுறேன். வந்தது யாருப்பா? கருப்பேன். என்ன செய்ய போகிறேன்றேன் அவன். கருப்பை வந்து என்ன சொல்ல போகிற? மழை எப்போ பெய்யும் தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? எங்கிட்ட ஊருக்கு ஒருத்தர் ஆடினார், அந்த ஊரே அவர் காலிலே விழுந்து வீதி வாங்கினது அந்த காலம். இப்போ வீட்டுக்கு 7 பேர் ஆடுறேன். எதுக்கு ஆடுறேன்னே தெரியல. சித்திரை மாதமெல்லாம் பாருங்க, தேரோடு வைகையில் திரியாடுவாங்க கிழவிங்கெல்லாம். பேய் விரட்டுவாங்க. பேய் விரட்டி அந்த முடியை முடிஞ்சு வச்சு பேயை விரட்டின காலம் அந்த காலம். இன்னைக்கு பொண்டாட்டி உரம் புருஷனை விரட்டுது. நீ வேணாம், ஒரு மசுரும் பிழைக்க வேணாம், நான் பிள்ளையை காப்பாற்றிக்கிறேன், உன் சங்க அத்துப்புறேன்ட்டு. தாய்மாரெலாம் சிரிங்க கக்கன்னு. புருஷன் இல்லாட்ட சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சிலிண்டர் உணர்ச்சியாக சமைப்ப டஸ்ஸு புசுன்னு. கட்டண கணவன் தான் தாய்மார்களுக்கெல்லாம் மனைவிமார்களுக்கெல்லாம் மற்ற ஒரு தகப்பனை என்பதை நான் சொல்கிறேன். என் சிங்கங்கள் பூரா இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற ஆளுங்க பொண்டாட்டியில் ரொம்ப தொல்லை தாங்காமல் இருந்திருப்பியா? உன் சத்தம் பயங்கரமாக இருக்கே ஏன்ற. ஆனால் பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யாருன்னா 3 முடிச்சு போட்டு கட்டின மனைவியை தவிர யாருமே கிடையாது. ஆமாம், நம்ம புருஷனுக்கு கஞ்சி ஊற்றினாலும் நீ சலுப்பிடுவ. அது அந்த காலம். எங்கள் கிழவன்
தெக்க வயக்காட்டில் உழுதுட்டு வருவார் எங்கள் ஐயா கோடாங்க. எங்கள் அப்பத்தா ராத்திரி 10 மணி ஆனாலும் மோட்டையை பார்த்துட்டு வந்து நம்ம மோட்டையை பார்ப்பாருன்னு. தம்பி இருசு தப்பு, நானும் சிவகங்கை மாவட்டக்காரந்தே, அப்புறம் என்ன சவராஷ்டிரா பானிபூரி போடுறவனா, உடனே எங்கள் சித்தப்பு அடாது ஆயிலி அப்படின்ற. அப்போ வரும்போது எங்கள் ஐயா வந்து வயறு கட்டில் போய் படுப்பார், கயத்து கட்டில். எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி அப்படியே பாவாடையோட போகும். எதுக்கு மைத்த புடுங்க, பாவாடையோட போய் எங்கள் ஐயா காலை அமுக்கும். ஐயா ராசா உழவு அதிகமாயா, இன்னைக்கு ஒரு சாலை அடிச்சுட்டு 7 சாலை அடிக்க முடியாது, பொத்திட்டு படியாண்டோம். ஆனால் என் தம்பி அப்படி செக்ஸ் விஷயம்னா நல்லா சிரிப்பான், உணர்ச்சியா. அது கிடையாதுடா. காலை அமுக்கி விட்டு சாப்பிட்றீங்களா, வர காப்பி போடவா என்று போட்டு கொடுத்தா எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி. அப்படி உணவை எங்கள் வர காப்பியும் போட்டு கொடுத்ததுனால தான் 21 பிள்ளைய பத்தா எங்கள் அப்பத்தா. வெரி டேஞ்சர் முண்டை. 21 பிள்ளை, களைச்சது 7 பிள்ளை, 3 மாசத்துல களைச்சது 3 பிள்ளை. வெரி சென்னை, ஊரே பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பத்துட்டு சொல்லுது, ஏய் வினோத் வேணாம்டா, நீ வேணாம், நான் காலேஜ் முடிச்சுக்கிறேன், நம்ம 2 பேத்துக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு மறுபடியும் டொங்காசு போடுவோம்ன்றேன். சிரிப்பு கிடையாது, சிந்திக்க. கணேசன், என் தம்பி கணேசன் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன வீடு வைத்திருக்கிறான். குடும்பம் குண்டிய தூக்கிருச்சு. அவன் நினைப்பேன் நம்ம ஊருக்கு கூட்டு வந்தது என் வாயிலே வச்சுட்டான். ஆம்பளை தானே கணேசா, அதை செய்யக்கூடாது. அப்படி உனக்கு முணுன்னு இருந்துச்சுன்னா திருப்பி லைனில் கொண்டு ஓசை வை, மொத்தமாக உன்னை ஒரே நாளில் உன்னை குவாலி பண்ணிடுறேன். நான் நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். இந்த பகுதியில் எத்தனை நாடகம் நடந்தாலும் இந்த மணல்மேடு, இந்த புண்ணிய பூமி எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், யாரும் கோச்சுக்கிறாதிய. ஆனால் இந்த ஊரு, இந்த கல்லர் மக்கள் இப்படித்தான் அன்பா இருப்பாங்க, இப்படித்தான் பாசம் காட்டுவாங்கன்னு பல வருடங்களாக காட்டியவன் என் தம்பி கணேசன். ஆனால் வந்த ஊரெல்லாம் நாடகத்தை கெடுத்தான் இந்த பேப்பயமையன். அன்னைக்கெல்லாம் பக்கத்தில் வந்தமே என்ன ஒரு வெங்கட்டில இலை, பேப்ப இலை. காரணம் அவன் கெடுக்கவில்லை, டாஸ்மார்க். டாஸ்மார்க் கடையினால தான் பெண்களுக்கு கவலை. அன்றைய காலத்திலே இந்த பகுதியிலே சாராயம் குடிச்சாங்க. இப்ப எது கத்துற, மறுபடியும் சாராயம் காய்ச்ச சொல்றியா? இரு சிங்கா, சாராயம் காய்ச்சினார்கள் அன்று இவ்வளவு பாலியல் வன்கொடுமை கொலை இல்லை. இன்னைக்கு டாஸ்மார்க் கடையில் குடிக்கக்கூடிய சரக்கு பூரா குர்ந்த மருந்தோட எஃபெக்ட். பெண்கள் எல்லாம் டாஸ்மார்க் கடையை கொஞ்சம் அடைக்கணும்னு உங்க குலஜாமிட்டு நேர்ந்துக்கங்கத்தான். ஒரேதான் டாஸ்மார்க் கடையை அடைச்சாங்கன்னா வீட்டில் சிலிண்டரில் ஓம் புரிச்சியும் சாராயம் காய்ச்சிருவேன். அப்புறம் நீ உல வைக்க முடியாது, நோத்தா ஊரப்பனை எறிண்டுவேன், சாராயத்தை மோருண்டுவேன். ஆனால் உலகத்திலே எத்தனை நாடுகள் நான் சென்றிருக்கிறேன். அந்த நாட்டை எல்லாம் கணவனுக்கு நிகராக மனைவிகளும் வெளிநாட்டிலே மதுபானம் அருந்துவார்கள். ஆனால் என் தமிழகத்தில் பிறந்த வீர தமிழச்சி மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளையும் கிடையாது. ஆனால் என் தமிழச்சி கிட்ட பிடிக்காத ஒரே வார்த்தை விஷயம் என்னவென்றால் மண்ணவாரி தூத்துவது. அவன் பொடுக்கிட்டு ஓட்டும், கழிச்சல்ல ஓட்டும், ஐத்துல ஓட்டும்னு சொல்லக்கூடாது மேடம். உன்ன கொல்லங்குடிக்கு போயிடுற காசு வெட்ட, இங்க மடப்புறான். அப்ப இந்த ஊர்ல இதே வேலையாத்தே இருப்பீங்களப்பா, ஊயின்ற செய்யக்கூடாது. உங்களை அத்தனை பேர் பொறுப்பாதம் தொட்டு ஒண்ணு கேட்கிறேன். இந்த உலகத்திலே யாரும் அதிக நாள் வாழ போறது கிடையாது. வாழ்ற நாள் கொஞ்ச நாள். உன் உழைப்பிலையும் உன் திறமையின் நம்பிக்கை. எதிர்த்து வீட்டுக்காரன் நல்லா வாழ்ந்தா போராமைப்படாதே. ஒரு நாள் செய்த செய்வனை திரும்புச்சுன்னா என்